100 நாள் பயிற்சியோட 16வது நாள். நண்பர்களே, எனக்கு இன்னைக்கு ஓய்வு நாள். அதை நான் எப்படி செலவு பண்ணேன்றதை இந்த பதிவில் பார்க்க போறீங்க. காலையில 4 இட்லி 2 வடை சாப்பிட்டு நம்ம வீட்டில் ஏசி 2-3 நாளாக குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதை சரி செய்யறதுக்கு தான் நீங்க ஆளுங்க வந்திருந்தாங்க. அந்த அண்ணன், தம்பி ஸ்டூல் இஸ் நாட் கம்ஃபர்டபிள் ஃபார் மீ, போய் பேரல் இருந்தா எடுத்துன்னு சரி, அதை எடுத்து உள்ள ஒப்பன்ட்டு போனா இன்னொரு அண்ணன் வாஷிங் மிஷின் ரெடி பண்றாரு. அவருக்கு இடத்துல அந்த டஸ்ட்பினை வெளியே எடுத்து வச்சுட்டு பேரல தூக்கி வீட்டுக்குள்ள இம்போர்ட் பண்ணிட்டு உள்ள இருந்தா ஏசியை ஃபுல்லா ஓப்பன் பண்ண அப்புறம் ஏசி பார்க்கறதுக்கு மெக்கானிக்கல் ஷாப்ல இருக்க கேடிஎம் பைக் மாதிரி தான். அதுக்கப்புறம் அந்த ஏசிக்கு ரெயின் கோட் மாட்டிக்கிட்டு இருந்தாரு. ஏன் இவர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சைஸா நோட் பண்ணே இருந்தேன். அப்புறம் பார்த்தா அது துப்பாக்கி காய்ஸ். இந்த ஃப்ரீ ஃபயர்ல G18 ஒரு கன்னு இருக்குல்ல, அந்த கன்னு மாதிரி தான் இருந்துச்சு. அதை வச்சு ஏசிக்குள்ள அந்த பொத்தனாப்புல அப்படி ஒரு பெர்ட்டை இப்படி ஒரு பெர்ட்டை உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த பக்கம் அருவி மாதிரி ஊத்துது. வாஷிங் மிஷின் ரெடி பண்ணிட்டு இருந்தா வெளியே வந்துட்டு ஏசியோட டாப்புக்கு சோப்பு சாம்பிளாம் போட்டு குளிப்பாட்டிட்டு இருந்தாரு. நண்பர்களே, இந்த பையனை ரொம்ப நாளா வீடியோ மிஸ் பண்ணிருப்பீங்க. அவன் நல்லா தான் இருக்கான், பாத்துக்கோங்க. வந்த அண்ணன் நம்ம சப்ஸ்கிரைபர் போல. அவர்கிட்ட சைஸா ஒரு பேச்ச போட்டு G18 வச்சு வண்டிக்கு இலவசமான ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு. எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள ஒரு 12 ஆயிடுச்சு நண்பர்களே. பல பேர் அவளுடன் காத்திருந்தா முடி வெட்டும் நாள். முடியை வெட்டிட்டு வீட்டுக்கு வரேன். எங்க அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, நீ முடி வெட்டினியா இல்ல கடை முடிந்தாங்கன்னு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன்னு கேக்குறாங்க. எனக்கு வேற அந்த ஞாபகம் மறதி அப்பப்போ வந்துருது. அந்த இடத்துல ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக் ஆகல. நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்த அப்புறம் தான் போன் எடுத்திருப்பேன். மாலை வேலைக்கு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு என்கிட்ட லேப்டாப்னு ஒன்று இருக்கு. நம்ம சேனலோட அனாலிசிஸ் பார்க்க மட்டும் தான் யூஸ் ஆகுது. வருங்காலங்களையும் எடிட் பண்றதுக்கு வேற லேப்டாப் ஒன்று வாங்கணும். தராதரங்களை செக் பண்ணிட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.